ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோல்டட் ஓட்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. நான் வந்துட்டு லைன் டேட்ஸுங்கிற ப்ராண்டில் தான் வாங்கினேன். சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதில்ல, சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டு பார்த்தேன். அதில் அந்த லைன் டேட்ஸ் ப்ராண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அமேசானில் வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட் இருக்குது. நீங்கள் அதை வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது மசாலா ஓட்ஸ், ரோல்டட் ஓட்ஸும் தான் இருக்குது, ப்ளெயின் ரோல்டட் ஓட்ஸும் இருக்குது. மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யறதுன்னா, நம்ம நார்மலாக ரவை கலவுவோம், இல்லை சேமியா கலவுவோம்ல, அந்த மாதிரி காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு தண்ணியை இது 1 டம்ளர் எடுத்தால் தண்ணி 2 டம்ளர் ஊற்றணும், அதுதான் அளவு. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயின் ரோல்டட் ஓட்ஸ் தான், அதாவது கஞ்சி ரோல்டட் ஓட்ஸில் செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கணும். நல்லா அதாவது நான் 1 டம்ளர் எடுத்திருந்தேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். 1 டம்ளர் ஓட்ஸ் போட்டு நான் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அது நல்லா ரவை எப்படி கொதித்த ஒரு பபிள்ஸ் மாதிரி வருமே, அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணும். இல்லைன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ 2 டம்ளர் தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரோல்டட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஆனால் பிக்சரில் பார்க்குறக்கும் இந்த லைன் டேட்ஸ் ப்ராண்டில் பார்க்குறக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது விதை மாதிரி இருக்குமா, ஆனால் இது கொஞ்சம் உடஞ்சி தான் இருந்துச்சு. நார்மல் ஓட்ஸ் விட கொஞ்சம் பெருசாக உடஞ்சி தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அதாவது சுகருக்கு அந்த மாதிரியெல்லாம் இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். சுகர் லெவல் சுகருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி நியூ மாம்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லதான். மில்க் இன்க்ரீஸ் ஆகுமா. அது இப்போ தெரியல, அது புதுசாக இருக்குது. ஓட்ஸ் சாப்பிட சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த நார்மல் ஓட்ஸ் விட இந்த ரோல்டட் ஓட்ஸ் தான் சாப்பிட்ணுமாம்மா. அதில் தான் மில்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரையும் நம்ம பாலும் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நான் இதை ட்ரை பண்ணேன். இன்னொரு டைம் வேணால் நான் அந்த மசாலா போட்டு நான் செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றி நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம்.